ஹாய் கைஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய புக்கோட நேம் த பவர் ஆஃப் யர் சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த புக்கை எழுதினது டாக்டர் ஜோசப் மர்ஃபி. இவர் ஒரு ஐரிஷ் ஆத்தர். ஸோ நம்ம எபிசோட் பை எபிசோடாக சாப்டர் 1ஐயும் 2ஐயும் கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி சாப்டர் 3ஐ பார்க்க போகிறோம். சாப்டர் 1ல் நம்ம என்ன பார்த்தோம்? சப்கான்ஷியஸ்னால் என்ன, சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட பாசிட்டிவிட்டி பவரால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். சாப்டர் 2ல் என்ன பார்த்தோம்? சப்கான்ஷியஸ் பவரை வச்சு நிறைய பேர் எப்படியெல்லாம் பலனடைஞ்சாங்கங்கிறத பற்றி பார்த்தோம். ஆல்சோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டையும் கான்ஷியஸ் மைண்டையும் எப்படி நம்ம பிரித்து பார்க்குறது, ஆப்ஜெக்டிவ் மைண்ட்னா என்ன, சப்ஜெக்டிவ் மைண்ட்னா என்னன்னு எல்லாத்தையுமே பார்த்தோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டோட அதிசயமான சக்திகள். ஆக்சுவலி இந்த புக்கு ஃபுல்லாகவே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட சக்திகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த சாப்டரில் பர்டிகுலராக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம ஒழுங்காக வழி நடத்துறது மூலமாக எப்படி நம்மளோட உடல் உபாதைகளை நம்மளே சரி பண்ணிக்க முடியுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸோட ஆத்தர் சொல்லியிருக்காரு. இந்த சாப்டரை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்படியெல்லாம் கூட நடக்க முடியுமா, இது ஏதாவது மாயாஜாலமாக இருக்குமோ, இப்படியெல்லாம் நான் யோசித்தேன். ஆனால் ஆத்தர் இது ஃபுல்லாக சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப விரிவான ஒன்று. கான்ஷியஸ் மைண்ட் நம்மக்கிட்ட கன்சிஸ்டண்டாக ஆர்கியூ பண்ணும். இது உனக்கு நல்லது, இது கெட்டது, இதை நீ பண்ணலாம், இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும். என்ன படத்தில் வர்றது மாதிரி மேபி ஒரு 3D இமேஜ் நம்ம முன்னாடி நின்று பேசாமல் இருக்கலாம். ஆனால் கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை நம்மளால் உணர முடியும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. சப்கான்ஷியஸ் மைண்ட் அமைதியாக தன்னோட வேலையை பார்க்கும். அது தூங்குதா, முழிச்சிருக்குதா, வேலை வேலை பார்க்கலையான்னு எதுவுமே நமக்கு தெரியாது. அடுத்தவங்கள வேலை வாங்குறது மாதிரி ஏய் எந்திரி வேலை பாரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு தோணும் போது தான் அது வேலை பார்க்கும். ஆனால் அது கன்சிஸ்டண்டாக வேலை பார்க்கும். அது ரொம்ப லாயலான ஒரு ஒர்க்கர். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் அடைய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த சாப்டரில் நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். இனி வரக்கூடிய சாப்டர்ஸில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். 1955 நம்மளோட ஆத்தர் இருக்கார்ல, அவர் ரிஷிகேஷுக்கு ஏதோ ஒரு லெக்சருக்கு போயிருக்காரு. அந்த ரிஷிகேஷ் எங்கே இருக்குதுன்னு தெரியும்ல, இந்தியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ரிஷிகேஷில் போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை பார்த்து பேசும்போது அங்கே ஒரு மருத்துவர் பாம்பேயில் இருக்கிறவர் ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன கதைன்னா, அங்கே 1843 1846 ஒரு டாக்டர் ஒர்க் பண்ணாராம். அவர் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்த ஒரு மருத்துவர். அந்த மருத்துவரோட பேர் டாக்டர் ஜேம்ஸ் எசிடேல். அவர் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காராம். நிறைய பேரோட கை கால்கள் உடஞ்ச நிலையில் இருக்கும்போது அதை வெட்டி எடுக்கிறதும் சரி, கேன்சர் கட்டிகள் இருக்கவங்களோட கேன்சர் கட்டிகளை ரிமூவ் பண்ணுறதும் சரின்னு பல மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காராம். இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் அவர் பண்ணும்போது அவர் ஒரு வாட்டி கூட அனஸ்தீசியா யூஸ் பண்ணது கிடையாதாம். இந்த பாயிண்ட்டை வாசித்ததும் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி அனஸ்தீசியா யூஸ் பண்ணாமல் வலி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே மன அளவில் சக்தியை அனஸ்தீசியாவை கொடுத்தாராம். இப்போ மனசக்தி அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு இடத்துல அந்த பேஷண்ட்ஸை உட்கார வச்சு, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு ஆப்ரேஷனே கிடையாது, இது வெறும் எறும்பு கடிக்கிறது மாதிரி தானே ஹிப்னடைஸ் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு எடுத்து புரிய வச்சு மனசக்தியை பற்றி நம்ப வச்சுருப்பாரு. இப்படி அவர் பண்ண வச்சதால தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. யாருக்குமே வலி இருந்தது இல்லையா, யாருக்குமே எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்தது கிடையாதாம். இதெல்லாம் நிறைய பேர் நம்ம நம்ப மாட்டோம். நிறைய பேர் நம்பினாலும் நமக்கு என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன அவ்வளோ மனசக்தி இருக்கான்னு நம்மலாம் நினைப்போம். ஆனால் இவ்வளோ பெருசாலாம் நீங்கள் அஃபர்ம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இவ்வளோ கஷ்டமான ஒரு டாஸ்கெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். ஆனால் உங்களோட மனசு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு அடிக்கோல் போடுங்களேன். டெய்லி எழுந்திரிச்சு ஏதோ ஒன்று பண்ணி உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்களேன். இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே. எதுக்கு இப்படி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு என்னால் முடியுமா முடியாதான்னு ஏன் யோசிக்கணும்?
முடியுதோ முடியலையோ எல்லாத்துக்கும் ஒரு ட்ரை கொடுங்க. உங்கள் ஹாப்பினஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் ஹாப்பினஸ்ஸை நீங்கள் தான் தக்க வச்சுக்கணும். அடுத்தவங்கள சார்ந்து அடுத்தவங்கள பொறுத்து உங்களோட மன அமைதியையோ மன சந்தோஷத்தையோ வச்சுக்காதீங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்காக யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த சப்கான்ஷியஸ் பவர் எல்லா நேரமும் ஒர்க் பண்ண தான் போகுது. நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து நம்ம தூங்கும்போது நம்ம ஹார்ட் பம்ப் ஆகிறது வரை எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ் பவரோட வேலை தான். இந்த சப்கான்ஷியஸ் பவரை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நினைக்காத பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா. ஈவன் நீங்கள் ஒரு பாய்சனை தெரியாமல் சாப்பிட்டா கூட என்னால் முடியும், நான் இதில் துக்கத்துலேருந்து வெளியே வந்துடுவேன், இது ஒரு கஷ்டம் கிடையாது, நானே என்னை காப்பாற்றிப்பேன், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கிடைச்சிரும்னு கன்சிஸ்டண்டாக உண்மையாக நம்பினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஒரு ஹெல்ப் வருமா. ஸோ உங்களோட மனம், அதோட சக்தி உங்களோட நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்கு. ஒரு விஷயத்த நம்ம கடவுள்கிட்ட போய் சொல்றோம். நிறைய வாட்டி கடவுள் பக்தி இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க நினைச்ச விஷயம்லாம் நடந்துருச்சு, நான் இது வேண்டுனே இது நடந்துருச்சுன்னு நிறைய வாட்டி சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அது நடக்குதுன்னா, கடவுள்கிட்ட போய் நம்ம இப்போ ஒரு விஷயம் சொல்றோம். எனக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, நான் அந்த எக்ஸாம்ல எப்படியாச்சும் செண்டம் வாங்கிடணும், வாங்கினா நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் இப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணோம்னா நம்ம அதோட அந்த விஷயத்த விட்டுருவோம். திரும்ப கடவுள் இது நம்ம நடத்தி வைக்கலைன்னா, ஒருவேளை நம்மளை ஏமாத்திட்டா, இப்படியெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவங்கள நம்ம கன்சிஸ்டண்டா ஸ்ட்ராங்கா நம்புவோம். கரெக்டா? ஸோ இப்படி ஒருத்தரை, ஒரு சக்தியை நம்ம கன்சிஸ்டண்டா நம்பும்போது அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போலதான் நம்மளோட மனசக்தியை நம்ம கன்சிஸ்டண்டா நம்பினோம்னா அந்த விஷயம் நடக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது உங்களுக்கு மேபி உடனே நடக்காம இருக்கலாம், ஒரு வாரத்துல நடக்காம இருக்கலாம், ஒரு வருஷத்துல நடக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க கன்சிஸ்டண்டா விடாமுயற்சியோட நம்பினீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஃபைனலா ஒரு பெண்மணி எப்படி தன்னோட மனசக்தியை மட்டுமே யூஸ் பண்ணி தன்னோட கண் பார்வையை மீட்டெடுத்தாங்கங்கிற கதையை மட்டும் சொல்லி இந்த சாப்டரை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஃப்ரான்ஸில் மேடம் பைர் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு பார்வை சுத்தமாக கிடையாது, அவங்களோட கண் கிட்டத்தட்ட இறந்து போன நிலமையில தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லூர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போகும்போதே நான் இப்போ இங்கே போன உடனே என் கண் பார்வை எனக்கு திரும்ப வந்துடும், நான் உலகத்தையே சுற்றி கலர்ஃபுல்லாக பார்க்க போகிறேன்னு ரொம்ப நம்பிக்கையோட திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க இவ்வளோ நம்பிக்கையாக அங்கே போய் மருத்துவமும் பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களோட கண் பார்வை ரொம்ப அதிசயத்தக்க விதமாக திரும்ப வந்துருச்சு. ஆனால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவங்களோட கண்ணோட தசைநார் இருக்குல்ல, அந்த ஆப்டிக்கல் நர்வ், அது சுத்தமாக ஓகே ஆகலையாம். ஆனாலும் அவங்களோட கண் பார்வை அவங்களுக்கு திரும்ப வந்துடுச்சு. இது எப்படின்னு இன்னைக்கு வரை யாருக்குமே தெரியாது. இது ஒரு கடவுள் சக்தியா இல்லை அவங்களோட மனசக்தியான்னு யாருமே ஆர்கியூவும் பண்ணலையா. ஆனா இன்னைக்கு வர அவங்களோட அந்த கண் பார்வை திரும்பி வந்தது ஒரு அதிசயத்தக்க கேஸா தான் லூர்துல இருக்கான். ஸோ ஃபைனலி ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கடவுளை நம்புறது நம்பாதது நம்மளோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை சார்ந்தது. ஆனா கண்டிப்பா எல்லாரும் நம்மளோட மனசக்தியை நம்பணும். மனசக்தியை எப்படி பாசிட்டிவா வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அப்படி ஒருத்தன் என்னைக்கு தன்னோட மனசக்தியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அவனால அவன் நினைக்க முடியாத பல விஷயங்களையும் நடத்தி காட்ட முடியும்னு ஆத்தர் சொல்றாரு. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா நான் நேற்று ஒரு புக் ஒன்று வாசித்தேன். அந்த புக்கோட நேம் வந்து த குவார்ட்டர் லைஃப் கயாஸ். அந்த புக்கு எழுதினது சாய் தருண் உதயசங்கர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஆதர். அவர் சென்னையில் தான் இருக்காரு. அந்த புக்கோட ஒரே ஒரு வரிகள் மட்டும் என்ன ரொம்பவே இம்பேக்ட் பண்ணுச்சு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அடுத்தவங்களுக்கு அது தேவையோ இல்லையோ, எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது தேவை, ஸோ நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே நம்ம நிறைய பேர் அடுத்தவங்கள பற்றி யோசித்து யோசித்து தான் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எதை பற்றியும் யோசிக்காமல் அதுக்காக போராடுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற புக்கில் இருந்து நமக்கு கெயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாலேஜையும் நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணுற விருப்பப்படுற எல்லாத்தையுமே அடையிறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெட்ஸ் ப்ராக்டிஸ் பாசிட்டிவிட்டி.
தேங்க் யூ.